அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கமே நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உறவுகளுக்கிடையே தவறுகள் நடப்பது இயல்பு தான். அப்படி நடக்கும்போது நம்ம தர்மத்தின் பக்கம் தான் நிற்கணும். எவ்வளவு இன்னல்கள்மான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம தர்மத்தினை கடைபிடிக்க வேண்டும், தர்மத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் சொல்லி நமக்கு ராமாயணம் எடுத்துரைக்கிறது. அதுலேருந்து சில காட்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். மிதிலையே பங்குனி மாதத்தில் மிதிலையே விழாக்கோலம் பூண்ட நிலையில் வலம்புரி சங்கு ஒலிக்க மேலதாளங்கள் ஒலிக்க சீதை மிதிலையின் மைதிலி வேகத்தின் வைதேகி நிலத்தில் விளைந்த குளமகள் ஜனகர் சீதை மகனாக ஜனகர் கன்னிகாதானம் செய்கிறார். திருமணம் இணைவே நடைபெறுகிறது. அன்பின் உருவமாய் என்னுள் தோன்றியவள் பண்பின் வடிவமாக ஆகிறாள். சீதை என்னும் நங்கையை நான் மணந்ததால் சீதையின் ராமன் ஆகிறான் என்று ராமன் கூறுகிறார். தசரத மைந்தர் ஜனக நந்தினியை கரம் பிடித்து தீனை சுற்றி வலம் வரும்போது நம்ம ராமர் என்ன கூறணும்னா, சீதா இந்த இப்பிறவியில் இரு மாந்தரை என் சிந்தனையிலும் தொடேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்று காட்டி அறத்தை காண்பித்து வாழ்ந்து மகிழ்ச்சி அடைகின்றார். சீதாக்கு அப்போ கூறாரு, நான் ஒருவனுக்கு ஒருத்தி, நான் வேற யாரையும் என் மனசுல கூட நினைக்க மாட்டேன், ஒன்றை மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கதை முடிஞ்சிருது. இன்னொன்று அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு பார்க்க போறோம்னா, இவங்களை பெருசா ராமாயணத்துல நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். அறியப்படாத கதாபாத்திரம்னா அது இவங்கன்னு சொல்ல முடியும். இவங்க அறியப்பட கதாபாத்திரமாக இருந்தாலும் அதிகம் ராமாயணத்தில் மிக குறைவான இடங்கள்ல தான் இவங்க வர்றாங்க. அப்படி குறைவான இடத்தில் இவங்க வரும்போது மிக முக்கியமான கதாபாத்திரமாக அமைகிறாங்க. அவங்கள பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அரக்கர்கள் நிறைந்த கூட்டத்தில், தீயோர்கள் நிறைந்த இடத்தில், குன்றின் மேல் விளக்காய், உப்பு நீரின் முத்தாய், சேற்றில் விளைந்த செந்தாமரையாக திகழ்கிறாங்க திரிசடை. ராமனோட தம்பி தான் விபீஷ்ணன் சரமடைக்கு மகளாக பிறந்தவள் தான் திரிசடை. திரிசடைனா வில்வம் என்று பொருள். திரிக்குட்டல் சடை 3 இலைகளை உடைய கொத்து வில்வம். இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா, ராமனும் விபீஷணனும் பார்த்தோம்னா மிகுந்த சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க. அவங்க சிவபக்தியை வெளிப்படுத்துவதாக சிவபக்தனாக இருந்தனால அவங்க மகளுக்கு திரிசடைன் என்று பெயரை சூட்டிட்டாங்க. சீதை அசோகவனத்தில் சூழப்பட்டு அடைக்கப்பட்டு சிறைப்பட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்குன்னா, புலி கூட்டத்தில் மாட்டிக்கொண்ட மான் போல தவித்தார்கள். ராமனை எண்ணி ஏங்கினார்கள். அவர்கள் கண்ணில் அப்படியே மழையாக பொழிந்துட்டு இருந்திருக்கு கண்ணீர். அப்போ அரக்கியர் கூட்டத்தில் சூழ்ந்திருந்த நிலையில் அரக்கியர்களோட தலைவி யாருன்னு பார்த்தோம்னா திரிசடை. அப்போ சீதை ஏங்கி அழுதுட்டு வருத்தப்பட்டு இருந்த நிலையில நம்ம திரிசடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீதைக்கு ஒரு தோழியா, ஒரு அன்னையா, ஒரு தெய்வமா விளங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராவணன் செய்வது மிகவும் பாவமான செயல், மற்றொரு மனைவியை கவர்ந்து தவறான செயலை புரிந்திருக்கார். இது தர்மத்தின் படி நிகழக்கூடாது, இது தர்மம் ஆகாது. தன் பெரியப்பாவாக இருந்தாலும் திரிசடை பார்த்தோம்னா ராவணனை எதிர்த்து கூறியிருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க தர்மத்தின் பக்கம். அவங்க ஒரு அரக்கி தான், அரக்கி கூட்டத்தில் இருக்கவங்க தான் திரிசடை. அரக்கியா இருந்தாலும் அவங்க தர்மத்தின் பக்கம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி ராமாயணத்துல ரொம்ப அழகா விளக்கி கூறியிருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தோம்னா, தசரதர் கைகைக்கு 2 வரங்கள் கொடுக்குறாங்க. அந்த 2 வரங்கள் பார்த்தோம்னா மிக கடுமையான வரங்கள். அதை வரம் கொடுத்துட்டாரு தசரதர். கைகையை நீ வரம் கொடு, இல்லைன்னா நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தசரதர் ஒன்றும் பேச முடியல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராமர் அவருக்கு யாரு, அவரோட கண், அவரோட உயிர், அவரை விட முடியல. இந்த பக்கம் கைகைக்கு கொடுத்த வரம், இன்னொரு பக்கம் தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி அவங்க கொடுத்த வரத்தை தான் தசரதர் நிலைநாட்டியிருக்கார். தான் பையன் காட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல தர்மம் நிலைநாட்டணும், கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு சொல்லி தர்மத்தின் பக்கம் தான் தசரதர் விளங்கியிருக்காரு. இதன் மூலம் ராமாயணத்துல நம்மளோட நெருங்கிய உறவா இருந்தாலும் நம்ம தர்மத்தின் பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லி அழகா எடுத்து வச்சிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.